Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டுக்கு தள்ளி போட்டு நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க முயல்வதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், நாடு முழுவதும் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பீகார், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும் போது தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நடத்த மனமில்லை. இது குறித்து கேள்வி எழுப்பிய போதெல்லாம் கைவிரித்த ஸ்டாலின் இப்போது மத்திய அரசே அதை செய்வதால் பூச்சாண்டி கதையை அவிழ்த்துவிட தொடங்கியுள்ளார். பொய் சொல்வதிலும் ஒரு பொருத்தம் வேண்டாமா என்று எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளார். இல்லாத ஒன்றை வைத்து திமுக விஷம பிரச்சாரம் செய்கிறது என்று எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதை கலாச்சாரம், மது விற்பனையில் சாதனை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் போன்றவை தொடர்ந்து நடக்கின்றன. ஆனால் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியுமா என்ற முயற்சியில் முதல்வர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்று எல் முருகன் விமர்சித்துள்ளார். இந்த விஷம பிரச்சாரத்தை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை எனவும், திமுக ஆட்சி எப்போது அகலும் என்பதே மக்களின் எண்ணமாக இருப்பதாகவும் எல் முருகன் பதிலடி கொடுத்துள்ளார்.